வாங்கம்மா, வணக்கம். வர வேண்டும். வணக்கம் தலைக்கழகு. யாவருக்கு தமிழகு. ஆமா. அப்படி இருந்தாலும் சமீபத்திலேயே தேவசபை தெளிவே மூர்த்தி நல்லான் குப்பம் குடியிருக்கக்கூடிய சபை. ஆமா. சபையில வந்து யாத்திரமா சொன்னேன் அருகாமையிலே வரக்கூடிய 12,000 கோபால மாதர்கள் கிருஷ்ணவேணி தினந்தோறும் எழுந்து முடித்து பாலை அது புறையிட்டு மத்திட்டு கலந்து அது மோர் தயிர் பாலாக கொண்டு வர கொஞ்சம் அதனால கொண்டு போகலாமா? யார் மணிலாம் ஒரு பெண்ணு கிருஷ்ணகிரி மாதிரி தெரியுடா. மீன் ஒரு பொண்ணு மாதிரி தெரிஞ்சா சரி, இது தைலம் மோர் ஆயியா? இதெல்லாம் மோர் இல்ல ஷாம்பு வாசனை அடிக்குது. அது போட்டோம். இன்னும் தங்கை மார்களா எங்க அக்காலாம் இருக்காங்க. அவங்க குடு 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 அப்படியே ஊத்தி விடு கொஞ்சம். நானும் எல்லா வீட்டையும் சுத்தி பார்த்துட்டேன். கிழக்க போய் வந்தேன், மேற்கு போய் வந்தேன், தெற்கு போய் வந்தேன், வடக்கு போய் வந்தேன். எல்லா வீதி மார்க்கமும் நான் போய் வந்துட்டேன். ஒரு ஆம்பளை ஒரு மாமலை உள்ள வச்ச இறந்து 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 கீழே வையா. பாத்தியா என் மோர்? என் மோர் எப்படி பாத்தியா? நல்ல நொற கிளம்பிக்குது. அவ்வளவு அம்மா உன் மாதிரி நோர அடிச்சு போயிடுச்சு. அம்மா அவ்வளவு பாஸ்டா கடை இருந்த அம்மா தெரிஞ்சியா? அம்மா வந்து எப்பயுமே கிளம்பும் மத்து யாத்தியா என் வீட்டுக்கிற மத்து தாண்டா. வீட்டு மத்து சரியான மத்துமா. இங்க வா. மோர் எவ்வளவுன்னு கேட்டியா? எவ்வளவு மோர்? எங்க மாமியார் ஆளாக்கு. மாமியார் ஆளுக்கு? அழுக்கு இல்லடா, எங்க மாமியார் ஆளாக்கு. ஓ மாமியார் ஆயாக்கு எத்தனை மோர் மோர் எவ்வளவுமா? மோர் மோரத்துலடா கொடுக்குறாங்க. ஒரு ஆளாக்கு தானே கொடுப்பாங்க. ஓ ஆயா
ஆளாக்கு 200 ரூபா 300 ரூபா இல்ல 600 ரூபா 200 300 100 200 எங்க மாமியார் ஆளாக்கு உன் மாமியாத்தியா கருக்கு மடிஞ்சு போச்சு. ஆமா அது மஞ்சள் அதனால எங்க மாமியார் ஆளாக்குல வாங்கினா எத்தனா மாமியாத்து மஞ்சு போச்சா ஏன் ஆளாக்குல வாங்கினா ஒருனா என்னது அம்மா அப்படியே கருக்கு மடிக்காம ஒரு புத்தம் புதுசா இருக்குல்ல பையா. ஆமா வாழ்க்கை புதுசுதான் உண்டு எனக்கு புதுசா இருக்குது. அதனால ஆளாக்குல வேணா ஒரு மோர் வாங்குறியா இல்லையா? ஒரு குடுமா வாங்க 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 மோர் வாங்க. அம்மா எவ்வளவு கேட்டா எங்க அத்தை வரலாம் அவளை பார்க்கலாம். ஓயக்கா வாடி அம்மா வாடி நீங்க மோர் வாங்குறதா? மோர் இல்ல இல்ல உங்க மூஞ்சி பார்த்தா மோர் வாங்குற மாதிரி தெரியல. ஏமா ஆமா நான் திருநெல்வேலி போனவன் பேமானி போனவன் இங்க வா. சரி அவனுக்கு இல்லங்க. ஐயோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நம்ம மோர் எப்படி இருக்கா? நம்ம மோர் நல்லாவே இருக்கும். 2 மோர் வந்ததுயா ஒண்ணு வேலைக்கு ஆகல. சரி மொத்த மோரா அடிச்சு போட்டியா? சரிவா. இவ்வளவு வெயிட் இருக்குல. அம்மா மோர் சாப்பிடுறீங்களா? உட்கார்றமா நின்னுக்குவா போ சாவுறீங்க. நிக்குவா மோர் வேணும் தானே? போய் பாத்திரம் எடுத்து. அம்மா ஆஹா பாத்திரம் இல்ல துண்டில குடு. ஏண்டா என்னடா துண்டுலடா வாங்குவாங்க மோர்? உதான் சண்டைக்கு போறேன். என் முன்னாடி காய்கறி இல்ல வெங்காயம் இல்ல தக்காளி இல்லன்னு சொல்லுவா. ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட நான் போனா கூட இதுல மடிச்சு தோல் மேல போட்டுன்னு வருவேன். எனக்கு தெரியாது. நீ எவ்வளவு வாங்கிக்கோ. ஏண்டா நீ எவ்வளவு வாங்கிக்கோ. எனக்கு தேவை பணம். எவ்வளவு சொன்னா உள்ள போக மாட்டேன். அது உள்ள போவாதுமா நம்மளுக்கு பெருசு. என்ன பெருசு? சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்கிறேன். லாபம் 2 3 5 10 9 9 ஆமா தயிர் நிக்காதா? அப்படி கச்சா இருக்குதாவல? ஏய் மோர்ரா இது. மோர் வச்சா மோர ஓத்தவா? என்னடா ஏமா மோர்ரா? சரி எனக்கு குடுறா பணத்தை குடுறா. பணம் ஒரு மோர் வாங்கல. டேய் எரிச்சிக்கிட்ட மாட்டேன் கடவை. டேய் எரிச்சிக்கிட்ட கடை வச்சுக்கிட்ட கடை தெருவு போனா கூட விட மாட்டேன். என் தொடப்ப கடை என் தங்கம்மா. ஏய் மோர குடுறா. பணத்தை குடுறா. பணத்தை குடுறான்னு சொல்லிட்டேன். யார பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க. இவ சுத்தமான அடிச்சுவோம். சரியே வாடி நீலமணி. வாடி கிருஷ்ணமணி. ஆமா உனக்கு ஒரு நேரத்துல ஒரு நல்ல செய்தி தெரியுமா? என்ன செய்தி? இந்த ஆயர்பாடியிலே அசோதா இருக்கிறாள் தெரியுமா? அவளுக்கு இந்த வயசுல 2 குழந்தை பிறந்திருக்குதான். யாருக்கு? 60 வயசுல. அந்த சக்காதிக்கா? ஐயோ ஐயோ நமக்கு நாங்க நடக்கிறோம். மணி பையா நாங்க தான் இருக்கிறோம். எங்க வயித்துல பூச்சா புழு ஒண்ணுமே இல்ல. அது எப்படி இருக்கு வைத்தியத்துல? நம்ம எல்லாம் குழந்தை இல்லாம இருக்கிறோம். அந்த குழந்தைய போய் பாத்துட்டு வந்தோம்னா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஆமா போகலாமா? கட்டி தூக்கி முத்தமிட்டு வந்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் தீரும். அந்த பிள்ளைக்கு என்ன வாங்கி வரீங்க? நான் வந்து நெக்லஸ் வாங்கி வருவேன். நீ என்ன வாங்கி வர? நான் அரைமுடி வாங்கிட்டு வா. சரி வாங்க நான் அண்ணாகார் வாங்கி வரேன். போலாமா?
அந்த வயசுல இருக்குமா? ஓட்டா இருக்காது. அக்கா, அசோதைக்கு 2 குழந்தை பொண்ணுதான். சந்திர சூரியனை போல சந்திர சூரியனை போல நமக்கே பிறக்கல குழந்தை 60 வயசுல நானும் புட்ட சொல்றாங்கிறேன். நமக்கு குழந்தை பிறக்கல, அவளுக்கு பிறகு நம்ம குழந்தை. ஆமா அதனால அதெல்லாம் ஒருமிக்க சேர்ந்து போலாம். யாரு ஃபர்ஸ்ட் அவன் போடுவான். 4 பேர் தான் போகணுமா? ஏ வா, வா, அக்கா. நீதான் வயசானவா? போய் அசோதைகிட்ட போய் சொல்லிட்டு வா, போ. அந்த குழந்தை பார்த்து சொல்லிட்டு வா, போ. அதான் இந்த நைட் எங்க வாங்கணும்? சோதா யாரு இது? நான் தான் ராதாய். ராதா சரி, என்ன அங்க வந்திருக்கீங்க? இன்னொரு குழந்தை ஒண்ணு போறதுக்குதானே. அது குழந்தை பிறந்ததுக்கு யார் வந்திருக்காங்க? கோபால மாதூரி, கமலவேணி, கிருஷ்ணவேணி, அப்புறம் வந்து குப்பத்து வேணி, எல்லாம் வந்துக்கிறாங்க. இந்த குப்பத்துல ஒரு வேணிக்கிறான். எங்க வந்திருக்காங்க? ஆர்வா பொறுத்து எவ்வளவு முட்டாவா? எங்க வந்திருக்காங்க? எல்லாம் குழந்தை பார்க்க வந்துக்கிறாங்க. வாங்க. பாருங்கள் கோபாலா, முன்னாடி ஒண்ணு கை கொடுத்து இடம் சொல்லுங்கம்மா. வணக்கம். உங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்காமே, அதை நாங்க பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். ஓ, குழந்தை பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க பாரு, அசோதிக்கு வந்த வாழ்வு பத்தியா? ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு நல்ல நேரத்துல பிறக்கணுமா. இவளுக்கு இந்த வயசுல ஏற்கனவே இவ வீடு குச்சி வீடா இருந்தது. குச்சி வீடு இப்ப பாத்தியா, குழந்தை பிறந்த உடனே மச்சி வீடா இருக்குது. இருக்குது. மச்சி வீடு நாமளும் தான் கிடக்குறோம். சரி, நம்ம வீட்டுக்காரங்க எதுக்கு இருக்கிறானுங்க? ஆட்டோ ஓட்டி போறானுங்க, ஆட்டோ ஓட்டி போறானுங்க, பத்துக்கிறானுங்க. வந்து ஏறி நல்லா மெச்சிருக்கிறேன் இல்லையா? அவங்க கடை மடக்குறாங்க, அங்கேயே படுத்துறாங்க. குழந்தைய பாத்துட்டு எதுவும் செய்யக்கூடாது. குழந்தைய அது ஒண்ணு கிள்ளி எடுத்து தர மாட்டாங்க, இங்க தான் இருக்கும். தமிழ் வேணியா, நீ போய் முதல்ல பாரு. லாஸ்ட்ல போடி. சரி சரி தெரியுமா? லாஸ்ட் போ. குழந்தை இல்லையா, அதெல்லாம் உங்களை பார்க்கவே வந்திருக்காங்க. சரி, இந்தம்மா யாரு? அவங்க இந்தம்மா அது அது பொட்டலாமா? நான் தான் பெரிய ஆளு. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கம்மா? மூஞ்சி பாருங்க வந்துருக்காங்க. சரி, போய் பாத்துறாதியா? அம்மா பாத்துறியா? ஒரு அம்மா கிருஷ்ணா போட மாட்டேன். நான் எலும்பு மாதிரி தான் இருப்பேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன். மாட்டேன் வெட்டுருவேன். ஏமா ஏன் கண்ணா? சரி, எனக்காக என்ன வாங்கி வந்தம்மா? உனக்காக நான் நெக்லஸ் வாங்கி வந்தேன். சரி, இது என்னதுமா பின்னாடியா? இது கொண்ட. இது கொண்ட. வேற எதனா கேட்டு போறேன். காதுல என்னம்மா? இது கப்பல். இது நெக்லஸ். இது ஆரம். இது என்னதுமா? இது எங்க வீட்டுக்கார கட்டின மாங்கல்யம். ஓ, இதுதான் தாலி தாலி தாலி. இது என்னதுமா? இது சேலை. இது அது ஜாக்கெட். அது உள்ள என்னமா இருக்கா? அது பண்ணு பண்ணு. அது கீக்கிட்டு நீ எங்க வீட்டுக்கு வா, உனக்கு பால், தயிர், வெண்ணெய், மோர் அனுப்பி நான் கொடுக்குறேன். Oh,
ஒண்ணு இருக்காதுல விட்டு வாடா. ஏம்மா, இந்த பாட்டுக்கு இது என்னதும்மா? அது necklace-ல கண்ணு. சரி. என்ன இது புடவைலாம் கட்டியிருக்குதா? பின்ன புடவை கட்டாம இருப்பாங்க, பொண்ணு இது என்னதும்மா? அது ஜாக்கெட்ரா. இது அது பாச்சி. அது எனக்கு வேணும். அது போர் போட்டு அடிச்சாலும் பீர் பாடு. ஐயோ எனக்கு வேணும். டேய் டேய் டேய். அத்தை அத்தையா தூங்க முடியாது ஒண்ணா ஒட்டிக்கு வரட்டா. ஐயோ பாத்து வேணுமே. ஏந்திரு வயசாகி போச்சு உனக்கு ஏந்திட்டு. உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கிற காரணத்தினால் உன்னை பார்த்து நாங்க தாளாட்டிட்டோம். சரி அம்மா. எங்கேயும் போகாத, வெளியில எங்கனா போனா கண்ணர் வச்சிருவாங்க. சரி பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா. அசோஜ கூட சொல்லிட்டு போ. அசோஜ இங்க வா. ஓ குழந்தைய பாத்துக்கோ. எங்கனா போட்டுனா பசங்க லாரி வண்டில ஏற மாட்டீங்க போறானோ. என்ன என் குழந்தை பார்த்து கனவு போறீங்க நீங்க? சரி அதனால உன் குழந்தை நல்லா இருக்கு. நீ பாத்து பத்திரம் வா. நான் பாத்துறேன். ஏய் இங்க வாங்க. ஏய் இங்க வாடி. வீட்டுக்கு வந்துட்டோம்பா. வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தயிர் கடையணும். வாங்க வாங்க வாங்க. ஒரு இடம் தண்ணி குடி காசு எல்லாம் தூக்கிட போறீங்கன்னா காலையில எழுந்து வியாபாரத்துக்கு போகணும். உரிமையில வைங்க, அடுக்கடுக்கா வைங்க. எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி வச்சு அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே அந்த பெண்கள் வீட்டுல சென்றா எண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் அது போய் சாப்பிட்டு வருமா? அண்ணா எல்லாரும் தூங்குறாங்க, இதுதான் சமயம். வா அந்த மோர் தயிர் எல்லாம் குடிச்சிருவோமா? வாயா. பாம்பு தோலாம் விட்டுடுவோம் உங்ககிட்ட. வீட தூமா போடா அப்படியா. அது நீலவரி கிருஷ்ணனியே அங்க பாலு போச்சே பாலு தயிர் போச்சே பாரு உரியில யாரோ உடைச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி ஆமா நீ உரிய பாக்குற கீழே பாருங்க கால யாரோ ஒரு சிறு பையன் அடிய போல தோணுது. இது யாரோ சின்ன பசங்க வந்திருக்கானுவா. சின்ன பையன் சின்ன காலடி வேற யாரும் கிடையாது. அந்த குழந்தைய தூக்குனீங்களே, ஆமா நீங்க என்ன பாத்தீங்க?
நான் பிள்ளை முகத்தை தான் பார்த்தேன். நான் குழந்தைய தூக்கின உடனே ஆமா. அவன் பாதத்தை பார்த்தேன். பாதத்துல பார்த்தா சங்கு சக்கரம் இருக்கு. சங்கு சக்கரம். அந்த கண்ணமைய வேலைதான். இந்த கால் அடிக்குது. ஆமா. அப்ப வாடி அந்த திருட்டு பையன் வா. வா யசோதா கிட்ட போ வா. அடியே யசோதா. என்ன உங்களுக்கு வேற வேலை கிடையாது? அவன் யோகித காலனோடி பொன்னால முன்னாடி உங்களுக்கு வேற வேலை கிடையாது. எப்ப என் கூட வந்து புள்ள திருட்டு பையன் சொல்றீங்க. நாங்க வாரிக்கிறதுக்கு வரோம். ஏய் என்ன நீ எப்படி இப்பதான் மச்சி வீடு கட்டின அப்படின்னா இப்பதான் தெரியுது. என்ன உன் வீட்டுல ஒண்ணு பிறந்து வச்சுக்கிறிய பெத்து வச்சுக்கிறிய அந்த கண்ணமையன் எங்க வீட்டுக்கு வந்து அந்த பால் தயிர் உரியெல்லாம் அறுத்து போட்டு உடச்சிட்டு வந்து வாரி என் பிள்ளை எல்லாம் உள்ள தூங்கிதான் இருக்கேன். அவனை போய் கேள்வி அவனை பிள்ளை தூங்கி தான் இருக்குது. வீட்டுல போனியா? பகல்ல பார்த்தாலே இப்படிதான் பார்ப்பான். என்னடி எப்படி அடிக்கிறீங்க? அப்படி என் பிள்ளைய ஒரு தவறு செய்தா நீங்க கை காலமா பிடிச்சுவாங்க. திருடுனா ஆனா நாங்க கை காலமா பூச்சாந்து காட்டுக்கு அனுப்ப. அடுத்தது பூச்சாந்து காட்டு. வாடி போடுன்ற ஆத்தால வாடி போய் சொல்லாத. ஓடி வாடிங்க. ஏண்டி வாடி. ஆய் கண்ணுல விலகன விட்டு பத்துருக்கணும் எல்லாரும் ஓடியும். இப்ப என்ன பண்றோம்? பயிர்லாம் தயிர்லாம் கடைஞ்சு வச்சுட்டோம். அந்த திருட்டு பையன் கஞ்சாச்சு நீ இது கேள்றீ மத்த ஒண்ணதான் இங்க வா. அந்த திருட்டு பையன் நேத்து வந்தான்ல அதே ஞாபகத்து நீ வருவான். நம்ம தூங்குற மாதிரி நடிச்சு அந்த சக்கல்தி என் புள்ள வந்த திருட்டு பையன் அந்த புடிச்சு வந்து காட்டுனால பையன் கடமா புடிச்சு போணும் இப்ப நம்ம. அதனால யாரும் தூங்கிடாதீங்க. தூங்க கூடாது பண்ணா குலகுட்டியா வாய போல. ஏன்னா நம்மலாம் நேத்து வந்து வீட்ல நம்ம அடிச்சாங்களே இப்ப தூங்குறாங்க போலாமா? நல்ல தூரறானே போல் உனக்கு பாத்து பண்ணி என்ன குடியார மாதிரி போட்டு கிடக்குறீங்க? குடியார கூட டீசெண்டா போடுப்பா. அதே பெரியம்மா போலி நம்ம போட்டுங்குதியா? மாசம் நம்ம போட்டுங்குது. நல்லா தூங்குறாங்க பாரு. பூசெல்லாம் பீராக்குதியா? இதுதான் சமயம். சாடுமா? அண்ணமையா வாடா. மத்தால அடிச்சால ஓடி அப்படியே என் புள்ள வந்து திருடுச்சுனா கையும் காலமா புடிச்சு போட்டுருவோம். ஜாகிரதையா பாத்துருவோம். வேலையே கிடையாது உனக்கு. அப்பதான் அடிக்கடி வர வேண்டியதான். ஆமா என்ன புள்ள அவன் திருடுனா கையும் காலமா புடிச்சு நான் சொன்னேன். ஆமா புடிச்சு வந்துருக்க மாதிரி எங்க இருக்காங்க காட்டு காட்டுறி எங்கடி அக்கா இதே மாதிரி என் பிள்ளை குறை சொல்லி நடக்கிறாளுங்க. எங்க எங்கடி என் பிள்ளை
எடுத்து உள்ள வையா. நேத்து கொடுத்தல. அது மாதிரி இது உள்ள வை. உள்ள வைமா. எடுத்து போய் உள்ள வைமான்றான். நேத்து எடுத்து வந்து இறக்கி வச்சுனே அது கூட இது எடுத்து போவேன்றான் சக்காத்தி பெற்றது இந்த மாதிரி திருட்டு புள்ளிய வச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா சொல்றீங்க உங்க நாட்டுல நாங்க இருந்தோமானால் எங்க பொழப்பு நடக்காது. உங்க பையன் இப்படிதான் பண்ணுவான். அதனால நாங்க எல்லாம் எங்க போறோம் குடிக்க போறோம். குடியேற போறோம். வாடி நாட்டை விட்டு போங்க. வெளிநாட்டுக்கு போ. இல்ல இல்ல நீங்க எந்த நாட்டுக்கு போய் ஏமா ஏமா எந்த நாட்டுக்கு நீங்க போக வேண்டாம். மறுபடியும் இறங்கிக்கிறா நீங்க எங்க போக வேண்டாம். மாவட்ட கையில் விட்டுட்டாங்க. பிள்ளைய கூட்டி நான் கண்டிக்கிறேன். நீ இந்த நாட்டிலே இருங்க. சரி போ போ. ஏமா எங்க போக கூடாது நீ. அதனால இங்க இருக்க உருளை உன்னை கட்டி போறேன் அவனே. சரிமா. இதை விட்டு எங்கும் போக கூடாது. அதனால இவன் கட்டி போடா. ஐயா வணக்கங்க. நீங்க இருவரும் யாரு? நலக்கிருவன் மணிக்கிறேன். ஓஹோ. அதாவது நாங்கள் இருவர்களும் தடாகத்தில் சரி. ஸ்நானபானம் செய்யும் பொழுது ஆமா. ஆடை ஆபரணம் இல்லாமல் ஸ்நானபானம் செய்தோம். சரிங்க. நாரதர் ஓடி வந்தார். ஓடி வந்தான். கங்காபவனியை அது பெண்ணான ஆமா. அந்த பெண்ணை தற்சமயம் மானபங்க செய்யற மாதிரி சரி. இப்பொழுது ஆஹா. இந்த ஆடை இல்லாமல் ஆமா. தடாகத்தில் ஜலத்தில் இறங்கி ஆஹா. இப்பேற்பட்ட செயலை செய்கிறாய். சரி. அதனால வேண்டி ஒரு சாபம் கொடுக்கின்றேன். எப்படி என்றால் எதிர்காலத்தில் சரி நீங்கள் மருத மரமாக மருத மரமாய் அப்படின்றது நாரத சாபம் கொடுக்க சரி. நாரத சாபத்தை ஏற்று ஆஹா. நாங்கள் இருக்க இந்த நேரத்தில் உங்களை உடலை கட்டி அடிக்கும் பொழுது உங்க பாதம் எங்கள் மீது பட்டது. ஓ எனக்கு சுய உறவு வந்து சரிங்க ஐயா. இப்ப நாங்க போனோம் ஐயா நீங்க உங்க நாட்டுக்கே செல்ல வேண்டும். குபேரப்பட்டினம். ஆமா குபேரப்பட்டினம் நீங்க செல்ல வேண்டும். போய் வாங்க. நீங்க என்ன மருத மலையும் காணோம். சரி இங்க பாரு. இப்ப எங்க போகிற நீ? எங்கம்மா? இப்ப நீ போக எங்கும் போக கூடாது. இந்த வீட்டுல இருந்த வம்பு வாங்குறல. சரி. அதனால இருக்கக்கூடிய மாடு எல்லாம் மடக்கி வர வேண்டும். அதனால எங்க போகணும்? எங்கம்மா? கிழக்க போகணும். சரி. தெற்கு போகணும். மேற்கு போகணும். சரி. ஆனா வடக்கு மட்டும் போக கூடாது. ஏமா? இருக்கும். சரிம்மா. அதனால நான் தரேன். சரி. இந்த மாட்டாங்கோல. மாட்டாங்கோல எடுத்துனியா? எடுத்துக்கொண்டு. கம்பளி. அதெல்லாம் எடுத்துட்டு வீதியில் வெளியாகும் போது சகலாசுரன் ஓடி வந்தார். அவனை மடித்தோம். மடித்தீர்கள். ஊதையான ஓட்டோடு வந்தார். ஆமா. அவளை மடித்தோம். அவனை மடித்தோம். மடித்து சரி. இப்ப எங்க போறோம்? இப்போ வடதிசை போய்தான். வடதிசை போறோம். போமா. ஐயா ஓஹோ சரி. யாருங்க? காளிங்கன்னு சொல்லக்கூடிய கொடி அரக்கன். காளிங்கன்னு சொல்ல முடியாது. அரக்கன். கொடி அரக்கன். அரக்கன். சர்ப்பமா இருக்கின்றேன். சரி. உங்க என்னுடைய ஆணவம் நீங்கி தற்சமயம் சரி. உங்க பாதசாலியை நான் கண்டேன். கண்டிப்பாக. அதாவது இந்த நிலத்தில் ஆமா எனக்கு ஒரு சித்தம் உங்கள் சித்தம் பாக்கியம் இனி முதல் கொண்டு மக்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்க வேண்டும். உங்கள் அருகாமையா இருக்கிறேன். சரிதான் கண்டிப்பா. உங்களை வச்சுக்கிற பூஜைகளை தூங்கிடுங்க. அப்பப்போ வந்துடுறோம். போய் குளிச்சுட்டு வருவாங்க. வாங்க குளிக்கலாமா? வாங்க வாங்க பொடையில வந்து வை. அவரவர் ஆடைகளை அகற்றி கரை மீது இருக்கின்றார். இந்த ஆடையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சுருட்டி அது தேவர். ஆமா போமா. என்ன மரம்? இருக்கும் பொன்னை மரம். பிள்ளை மரம். அந்த மரத்துல இருக்குமா? போவாங்க. அன்னபூரணி சேலை அமலவதி பாவாடை துணி எடுங்கடி. சரிப்பா. ஐயோ என்னடி ஒரு துணியை கூட காணோம். என்ன தெரியும்? காத்துல அடிச்சு போயிருந்தா? காத்து எங்க அடிச்சுப்பா? அங்க பாரு காத்து வாக்குற பாரு.
ஆமா ஏதோ புல்லாங்குழி சத்தம் கேக்குது. ஆமா அது அந்த பையன் தான் அந்த இருக்கும். கண்ணம்மையன் கண்ண வேலையா தான் இருக்கும் இது. ஐயோ இப்ப ஏண்டி அத பாரு கண்ணனா. ஆமாண்டி எப்படி இப்போ நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோம். இரு அள்ளியல இருக்கு அதை பறிச்சு வர்றாரு. ஆடி சீக்கிரம் ஆடி ஒரு அசிங்கமா இருக்கு. மூடிக்கோ. இந்தாடி புடுறி. ஏண்டி நீ எப்படி வச்சிருக்க? எடுத்துட்டு ஆடி இங்க வா. அவன் மேல ஏதோ இருக்கும். சரி வாங்க அப்படியே போலாம். லைனா வாங்கடி. இங்க பாரு முன்னு போகுதா. நீ நல்லா பிடி. ஏய் கண்ணா யாரு? எங்க சேலையெல்லாம் கொடுத்துறடே. சேலையை கூட மாடா எடுத்து போவோம். பொன்னேடி சேலையை கூட மாடா எடுத்து போவாங்க. நாங்க இங்க குளிச்சுட்டு இருக்கும் போது எங்க சேலையெல்லாம் எடுத்து போய்க்கேடா. ஓ நீங்களா? எட்ட நின்னு ஜாட காட்டுறீ. இத மரடா. ஒரு ஆம்பளை பையனா இருக்கிறேன். நாங்க கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கணும் கூட எட்ட இருப்போம். கெட்டது கெட்டி கிட்ட வந்தோமே பாபால கண்டா. ஏதோ கேட்டதே கேட்டுட்டோம். ஆமா. உன் கிட்ட வந்துட்டான். சரி. சேலை போடுறடி. அது என்னமோ மறைச்சிட்டீங்களே, என்னது அது? அது அள்ளியில அகட்டி போடுவா. அந்த அள்ளியில எல்லாம் நீங்க அகட்டி போட்டாதான் நான் சேலை தருவேன். அள்ளிலையா? ஆமா. அள்ளியில அகத்தி போட்டோமே பாபால அள்ளியெல்லாம் அவுத்து போட்டோம். சரி, ரெண்டு பேரும் எல்லாம் ஒட்டியே நிக்கிறீங்க. கீழே பார்க்காத. கைகள் ரெண்டு உயர தூக்குங்க. கைகள் ரெண்டு மூடிட்டு இருக்கீங்களே, அந்த கை ரெண்டு உயர தூக்குனாதான் தருவேன். கையை நாங்க வாயில தூக்குனா நீ பயந்து கீழே வந்துட போறா. ஆனா சின்ன பையன் தானே, எனக்கு காணும். கையால சரி, இன்னும் எல்லாம் ரயில் பட்டு மாதிரி ஒண்ணா நிக்கிறீங்க. சரி அப்பா தள்ளி நில்லு. ஆமா, எடை எடை நில்லுங்க. தள்ளி நில்லு. ஆ, கால அகலமா வச்சு போடுறேன். ஆமா. வைடி அகலமா. நீ என்னாடி அசிங்கமா இல்ல? இன்னும் கிட்ட வாங்க. இன்னும் கட்டியா? கிட்ட வாங்கம்மா. ஐயோ என் கண்ணு போயிடுதா? சரி, நீங்க ஒரு பெண்ணு தானே? அந்த கங்காதேவி ஒரு பெண்ணு தானே? இந்த மாதிரி அம்மனமா குளிக்கலாமா? நாங்க குளிச்சுட்டோம். ஆ. நீ எங்களை பார்க்க இந்த மாதிரி துணி வாரி வந்து நீ என்ன ஒரு சாமி. நான் சின்ன பையன், அறியாத எடுத்துட்டு வந்துட்டேன். சரி குறா கண்ணாடி. சரி, நான் தரேன். ஆனா உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு பால், தயிர், மோர் எல்லாம் எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கண்ணா. ஆ, நீ முதல்ல சேலை போடா. தரேன். இது யார் சேலை? எனக்கு குறா. தயிர் மோரு பால் கொடுக்குறேன்னு சொல்லு. ஆமா, முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லு. கொடுக்குறா. நீ முத்தம் கொடுத்தா தான் கொடுப்பேன் நானு. நீ முத்தம் கொடு. சரி தயிர். இப்ப கண்ணத்துல முத்தம் கொடுங்க. தயிர். ஆ. நீ அம்மா உயரமா இருக்க. நான் எப்ப ஏறி வரேன். இங்க வந்து கொடுங்க. பொங்கேட்லாம் மரம் ஏறக்கூடாதா? சாமியா அதுதான் ஒரு வித்தியாசமா நிக்கியா? சரி குடு. ஆ. கண்ணா ஆ. நீ எங்க வீட்டுக்கு வா. சரி எப்ப வரும்னு எதிர்பார்த்திருப்பேன். சரி. நீ வந்த உடனே வந்தா? எங்க வீட்டுல ஆ. அந்த தட்டி இருக்குது பாரு. ஆமா. நீ உள்ள இப்படி தலையை விட்ட உடனே அந்த தட்டி சாத்திய அல்வா. உனக்கு மொத்தம் உடனே இது யாருது? இதுக்கப்புறம் அப்புறமா குளிக்க கூடாது. இதெல்லாம் ஆடை போட்டு தான் குளிக்கணும். சரி, நீ வா வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்தா பால் தெரியா? கேளுங்கள் சபர்களே. கிருஷ்ணன் ஜனனம். ஆமாம். கம்சன் பராக்கிரமம். கோபால மாதர் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம் முற்றிலும் சுபம். ஆமாம்.